சார் இப்போ வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த புயலோட தன்மை இப்போ எப்படி இருக்குது, அடுத்த கட்ட நகர்வு என்ன? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் டிப்ரெஷன் வந்து 10.5 தீர்க்கரேகை அட்சரேகை அந்த இதில் வந்து அதாவது நாகப்பட்டினத்துக்கு நேர்கிழக்காக அது மையம் கொண்டுகிட்டு இருக்கு. அது சென்ட்ரல் ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய அழுத்தம் 998 MB 30 நாட் ஸ்பீடில் அதனுடைய நடுவட்டத்தில் காற்றின் சுழற்சி இருக்குது. வரக்கூடிய மணிக்கூறுகளில் இந்த 30 நாட்ஸ் அப்படிங்கிறது 35 நாட்ஸ் 38 நாட்ஸ் வரலையும் சென்றுவிடும். அது அந்த 35 நாட்ஸ் தாண்டும் பொழுது இந்திய வானிலை ஆராய்ச்சி மையமும் இது புயலாக உருவாகி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிடுவாங்க. ஸோ அது இன்னும் ஒரு சில மணிக்கூறுகளில் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். காற்றின் வேகம் நாட்ஸ்ன்றது வந்து அந்த கஸ்ட்டை நம்ம பாயிண்ட் பண்ணுறது, அதாவது காற்றின் உந்து விசையை நம்ம வந்து சொல்கிறது தான் வந்து நாட்ஸ். கிலோமீட்டர் அப்படிங்கிறது வந்து ஸ்பீடு. இப்போ வந்து இந்த புயலாக உருவாகிறதுக்கு 12 மணி நேரத்தில் உருவாகும், 8 மணி நேரத்தில் உருவாகும், நம்ம நீண்ட நேரமாக அதே போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப லேக் ஆச்சு புயல் உருவாகிறதுக்கு. அதுக்கான காரணம் என்ன? இதுக்கு 2 விஷயங்கள். 2 உயரழுத்தங்கள் நடுவில் சிக்குனது, அதாவது இந்திய பசிபிக் உயரழுத்தம், அரேபிய உயரழுத்தத்துக்கு நடுவில். இதுக்கு முன்னாடி வந்து இந்த இலங்கை நிலப்பரப்பினுடைய மாஸ், அந்த திரிகோணமலைக்கு கீழே இந்த இது பார்த்திங்கன்னா அந்த காற்றினுடைய விட்டத்தில் ஏற்படக்கூடிய லேகிங் சொல்லுவோம். அந்த லேண்ட் இன்ட்ராக்ஷன் ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. அதை தாண்டி சிஸ்டம் வெளியே வந்ததுக்கப்புறமா காற்றின் முறிவு பகுதி ஷியர் ஜோன் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பினால அது வீக் ஆச்சு. அதுக்கப்புறமா இந்த 2 உயரழுத்தங்களுக்கு நடுவில் அந்த சிஸ்டம் சிக்கினது. அதிலிருந்து அரேபிய உயரழுத்தத்தில் சிஸ்டம் நகர்ந்து தான் இன்றைக்கி காலையிலேருந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர ஆரம்பித்து இப்போது இலங்கை நிலப்பரப்பை விட்டு விலகி வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்டென்சிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நேற்று இரவு அது ஃப்ளேரப் ஆக ஆரம்பிச்சது. இன்றைக்கு காலையிலேருந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் வந்து ரொம்ப ரேப்பிட் இன்டென்சிஃபிகேஷன், எல்லா மாய்ஸ்சரும் தன்னுக்குள்ளே எடுத்துக்குது, நிறைய கன்வர்ஜென்ஸ்குள்ளே கொண்டு போயிட்டுருக்கு. அடர்த்தியான மழை மேகங்களை அதனுடைய சவுத்துலேயும் சரி நார்த்துலேயும் ரொம்ப அடர்த்தியான மழை மேகங்களை அதனுடைய வட திசையில் நகர்த்திக்கிட்டு இருக்குது. அதுதான் இப்போ நீங்கள் சென்னையில் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து விட்டு விட்டு மழை. இப்போது ஒரு 12 மணி வாக்கில் பார்த்திங்கன்னா சில இடங்களில் கடலோர பகுதிகளில் மழை பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. இது வரக்கூடிய மணிக்கூறுகளில் இடைவெளி விட்டு அதிகரிக்கும். இன்று மாலை இரவுக்கு அப்புறமா மழையின் தன்மை அதிகரிக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் கடலோர பகுதிகளில் காற்றின் வேகம் வந்து காலையிலேருந்து கொஞ்சம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ காற்றின் வேகம் எப்படி இருக்கும் புயல கரையை கடக்கிறப்போ? நாளை மறுநாளில் காற்றின் வேகம் அதிகரிக்குமா குறையுமா? இன்று மாலை இரவு நேரங்களில் காற்றின் வேகம் அதிகரிக்கும். அந்த சிஸ்டம் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வரும். நாளைக்கு விடியற் காலையில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துடும். அதனுடைய நகர்வு, அதனுடைய கரையை கடக்கும் நிகழ்வு இவை நடப்பது வந்து நாளைக்கு ஒரு 10, 11, 12 அந்த மாதிரி டைமில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். அது கொஞ்சம் முன்ன பின்ன போகலாம், ஆனால் 3 மணிக்குள்ளாக அதனுடைய நகர்வு ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா 30லேருந்து 35 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வேகம் நமக்கு சென்னையில் இருக்குது. நாளைக்கு காலையில் அது 40-45ன்னு செல்லும். கரையை கடக்கும் பொழுது 75 முதல் 85, சில பகுதிகளில் 90 கிலோமீட்டர் வேகம் வரையிலையும் தரைக்காற்று இருப்பதற்கு வாய்ப்பு. கரையை கடந்த பின்பு காற்றின் வேகம் படிப்படியாக குறையும். நாளை ஒரு நாள் முழுவதுமாகவே இருக்கும். நாளை மறுநாள் அந்த காற்றின் வேகம் தணிந்து காணப்படும். ஒரு நாளை மறுநாள் வந்து காற்றின் வேகம் 90 கிலோமீட்டர் வேகம் போகிறப்போ ஏதாவது அசாதாரண சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த இடத்துல ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏதாவது ஃபாலோ பண்ணலாமா? அதாவது ஒரு 45 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் கடல் காற்று வீசும் பொழுது தரைக்காற்று வீசும்போது பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. 50-60க்கு மேலே போகும்பொழுது முக்கியமாக இந்த எலக்ட்ரிக்கல் லைன்ஸ், கம்யூனிகேஷன் லைன்ஸ், அதுக்கப்புறமா வந்து இந்த குடிசை மாதிரியான ஷீட்ஸு இந்த மாதிரி வீடுகள் இருக்கும். அங்கே தான் வந்து பாதிப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அதுவும் முன்னெச்சரிக்கையாக நம்ம இருந்துட்டோம்னா அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது. இதில் பெரிய த்ரெட்டு என்ன அப்படின்னா, காற்று ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மழையின் தாக்கமும் அதிகம் இருக்க போகிறது. ஸோ தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களும் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது மிக முக்கியம். கரையை கடக்கும் பொழுது மழையோட அளவு எப்படி இருக்கும் சென்னை மற்றும் டெல்டா மாவட்டம்? அதான் நாளைக்கு இன்று மாலை இரவு தொடங்கக்கூடிய இந்த மழையின் தீவிரத்தன்மை நாளைக்கு காலையில் அது கரையை கடக்கும் பொழுது காற்றுடன் சேர்ந்து மழையின் வேகமும் அதிகம் இருக்கும்.
எப்பவுமே ஒரு சிஸ்டம் கிராஸ் பண்ணுது அப்படின்னா அதனுடைய வடக்கு திசையில் அதனுடைய கன்வர்ஜென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், அங்கே தான் மழையின் தன்மை இருக்கும். ஸோ இது பாண்டிச்சேரி மரக்காணம் அப்படிங்கிற நம்ம சொன்ன அந்த பாயிண்டில் வர்றதுனால இதனுடைய மேற்கு திசை கரெக்டாக கேடிசிசின்னு சொல்கிற நம்ம சென்னை லாட்டிடியூடில் இருக்கும். சென்னையில் இருக்கக்கூடிய ஏரி பகுதிகளில் இந்த குடிநீருக்கு ஏற்றுக்கிற அளவுக்கு தண்ணி வந்து மழை வந்து பதிவாயிருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வரக்கூடிய நாட்களில் இப்போ கம்மியாக தான் பதிவாயிருக்கு. ஏரி பகுதிகளெல்லாம் வந்து இன்னும் ஒரு 50-60% தான் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நம்மளுக்கு வந்து மழை தேவை, இந்த மழை பூர்த்தி செய்யும்னு எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய நாட்கள் டிசம்பர் மாதங்களில் மழை இந்த மாதிரியான பெருமழை வரதுக்கான வாய்ப்பு, மீண்டும் ஒரு புயல் உருவாவதற்கான வாய்ப்புகள் அது எப்படி இருக்கு? இப்போதைக்கு எம்ஜிஓ வந்து 2-3 தாண்டி மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்து வந்து சப்ரேஷன் ஃபேஸ் டிசம்பர் 2வது வாரம் 3வது வாரத்தில் சப்ரேஷன் ஃபேஸ் வரப்போகுது. அந்த டைமில் மழையின் தன்மையோ இல்லை சிஸ்டமுடைய நகர்வோ சற்று குறைந்து காணப்படுவதற்கு வாய்ப்புகள். எனினும் இது நீண்ட கால இதுன்றதுனால நமக்கு அதர் வேவ்ஸ் ஈக்வட்டோரியல் ரோஸ்பி வேவோ இல்லை ஏதாவது வேறு அலைவுகள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. வந்தாலும் சலனங்கள்னால மழை பெரிய அளவுக்கு தென் தமிழகத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள். வட தமிழகத்தில் இந்த மழை முடிந்ததுன்னா ஆல்மோஸ்ட் டிசம்பர் 2வது வாரத்துக்கு பிறகாக வட தமிழகத்தில் மழை அப்படியே குறைந்து காணப்படுவதற்கு வாய்ப்புகள். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய அப்டேட். டெல்டா மாவட்டங்களில் போதிய அளவு மழை பூர்த்தி செஞ்சுருக்குன்னு பார்க்குறீங்களா, எப்படி இருக்கு? இப்போ இருக்கக்கூடிய இதில் வந்து டெல்டா பொறுத்தவரையிலும் 90% ஆல்மோஸ்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூனில் வந்தாச்சு. அடுத்து வரக்கூடிய 10 நாட்களுக்குள்ளாக வரக்கூடிய மழை நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு சராசரியை ஒட்டி தாண்டிடும். ஆல்மோஸ்ட் ஒரு சாட்டிஸ்ஃபைடு மழையாக தான் இருக்குது, பட் இன்னும் தேவை. இந்த புயலை பொறுத்த வரைக்கும் அந்த புயலை கணிக்கிறதுல எதுவும் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் இந்த மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணுறீங்களா? ஏன்னா நிறைய மாறுதல் இருந்துகிட்டே இருக்குது. எஸ், நீங்கள் 2 விஷயத்தை கவனிக்கணும். கடந்த வாரம் நீங்கள் பேட்டி எடுத்தப்போ நான் ஒரு விஷயத்த சொன்னேன். இது பாண்டிச்சேரி கரைக்கால் நோக்கி ஒரு மார்ஜினல் புயலாகவோ இல்லை ஒரு தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாகவோ தான் கரையை கடக்கும் அப்படிங்கிற ஒரு இதை சொல்லியிருந்தேன். இது வந்து கிளைமேட்டாலஜியை பேஸ் பண்ணி இந்த டைமில் வர்றது, இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் அது இப்படி தான் வரும் அப்படின்னு நம்ம கணிச்ச வேண்டும். இன்னொன்று வந்து இந்த சவால் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா இருவேறு முன்னணி வானிலை படிமங்கள்கிட்ட ஏற்பட்ட கருத்து ஒற்றுமை இல்லாததன் காரணம் ஒன்று. 2வது இந்த எப்பவுமே வந்து 2 உயர் அழுத்தங்களுக்கு இடையில் ஒரு நிலப்பரப்பினுடைய ப்ராப்ளம்னால ஒரு சிஸ்டம் வந்து ஒரு வாபிள் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும். இதுக்கு முன்னாடியும் இது மாதிரியான நிலைமைகள் ஏற்பட்டிருக்கு. ஓகே.